பள்ளி. ஆமா. ரவான்கள ஆயுத பள்ளி. இந்த நாடகத்திலே நான் வந்தேன். நீங்க வந்தீங்களே. ஆச்சாரி. உங்க பேர் என்னங்க? எமது பெயர் என்னவென்று உமக்கு தெரியுமா எப்படி? சொன்னால் மட்டுமே தெரியும். இல்லையானால் தெரியாதுங்க. தொட்டு சொல்லாத வித்தை, சொல்லிக் கொடுக்காத கத்துக் கொடுக்காத வித்தை கரண்ட் மட்டும் வராதுங்க. ஆகட்டும். அப்படி ஆகட்டுங்க. கர்ப்பம் கொண்டாட வேண்டாம். நான் கணக்காடு. சரிங்க. பாத்துக்க பேசு. அது என்ன? ஐயா எனது பெயர் உங்களோட பேர் இப்பொழுது நன்றாக தெரிஞ்சிருக்கிறே. ஐயா ஓட்டாங்க எப்படி உங்களோட பெயர்? இவ்வளவு ஜனரி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னமும் தெரியலங்கிறிய ஒருத்தன் கொண்டா டேய். நிறைய வைக்கிறேன். ஐயா ஏய் எப்படி தானே? ராமதேயம் எப்படி உங்களோட பெயர்? உங்க பேர் எப்படியோ? புடிச்சிட்டு கரெக்ட்டா. என் பெயர் எப்படி? நல்ல பாடு. என்னையும் வெட்டாலே எங்க அம்மா. தாயார் என் தந்தையார் யாரு? என்னையும் பெற்றாலே என் புண்ணியவதி எங்க அம்மா. யாரு உங்க அம்மா? என் தாயார் புண்ணியவதி. எதுக்கு சீக்கிரத்து கொண்டு போங்க மகாராஜா. ஆண்டு காலத்துல சேலம்லாம் இருந்ததா? சேலம் இருந்ததா? உங்க அம்மாவோ புண்ணியவதி மன்னர்கள் ஆண்ட காலம். சேலம் என்பது சேரலம். சேர மன்னன் ஆண்ட நகரம். சரிங்க. அதற்காக சேலம் என்று இப்பொழுது பெயர். சேலம் எப்படி ஆண்ட காலத்துல இந்த சேலம் பத்தியா? ஆமாங்க.
அப்ப சேர சோழ பாண்டியன் என்று சொல்லக்கூடிய நாடு அந்த மூவேந்தர்கள் மன்னர்கள் கொடுங்கோலாட்சி செய்த காலம் சேரன் ஆண்ட நாடுதான் சேரலம். இதுக்கு ராம எடுத்துக்கிட்டு சேலம். அத பேசுறதுக்கு நான் வரல. என் தாயார் யாரு? என் தந்தை யாரு? பதினிக்கிறேன், செவி கொடுப்பாய். என்னை அன்னையால் யாரு? என் அம்மா. யாருங்க? சில பெற்றாரே என் புண்ணியவதி. நான் குடியிருந்த கோயில் அது ரஜினி படம். என் மாதிரி குலம் ஆடிக்கும் அது எம்ஜிஆர் படம். அப்படியா? ஆமா. ஓஹோ, எத்தனை தடவை பார்த்தேன்? எத்தனை தடவை பார்த்தேன்? நான் 2 டைம் 3 டைம் 4 டைம் பார்க்கலாம். நான் படத்தை பேரா சொல்லிக்கிட்டு படத்தை சொல்லிட்டு என் தாயார் புண்ணியவதி. யாருக்காது? என் அன்னையூர் ஆலயம். நான் குடியிருந்த கோயிலடா. எம்ஜிஆர் படம். ஓஹோ, என் மாதா பிதா. யாருக்கு உங்களோட மாதா பிதா? என் தாயார் யார் தெரியுமா? யாரு சாமி உங்க தாய்? என் அன்னையார் உளிமையனும் நாகக்கண்ணி. நாகக்கண்ணி. உங்களோட தாயாரோ நாகக்கண்ணி? உளிவியனும் நாகக்கண்ணியோ என் தாய். உளிவனும் நாகக்கண்ணி. ஐயா, என்ன தாய் என்று இருந்தால் தந்தையார் இருக்க வேண்டும் அல்லவா? இருப்பாங்க. இருப்பாங்க சாமி. நான் பார்க்கலையே. ஆமா. அப்ப தந்தை இல்ல, அப்பன் இல்லையா? டேய், அப்படி தெரியாதப்பா? டேய், அப்பா தெரியாத கேள்வி இந்த புது புதுரா ஐயா கேட்பாங்க. நான் தெரியலன்னு போன சொன்னா எங்க அப்பா பேர் தெரிஞ்சு சொன்னா டேய், ஐயா மகாராஜா. என் தாயார் உதவியிடும் நாகக்கண்ணிக்கும் சரி, என் தந்தையார் யார் தெரியுமா? யாருக்கு சொன்னா? ம்.
என பெற்றது ஒரு தந்தையாரே. தாயார் உலிவியனும் நாகக்கண்ணி என்று என் தந்தையார் பாண்டவர்களிடத்திலே உதைத்து பிறந்துட்டு என் தந்தையார் பெயர் எப்படி சாமி மாவீரன். எடிகொடியத்துடன் ஏகவாகனன் மல்குணன் மல்குணன் கிருத்திரன் சுவேதவாகனன் அர்ஜுனன். அர்ஜுனன் யாரு டீ கடைக்காரர் அர்ஜுன் அப்பன் டீ கடைக்காரர் அர்ஜுனை அவன் அர்ஜுனன். என் பெயர் என் தந்தையுடைய பெயர் 11 பெயர்கள் 11 பெயர் 11 நாமதேயம் 12 அழகு முன்னழகு பின்னழகு 32 லட்சணம் பொருதிய மாவீரன் என்று போற்றக்கூடிய அர்ஜுன மகாராஜன் வில்லிலே வித்தியன். சரி, வில்லாற்றலில் மிகுந்தவராகிய என் தந்தையர் பெயர் விஜயகாண்டிவன். அப்படிப்பட்ட மாவீரனுக்கும் உளிவியனும் நாகக்கண்ணிக்கும் நீங்கள் நான் பிறந்துட்டேன். நான் யார் யார் பிறந்தோம்? ஒண்டி ஒருவனாய் பிறந்தேனா இல்ல ஒரு காடு நொண்டியா பிறந்தனா? அப்படிதானே தெரியுது. எப்படிதான் தெரியுது? நான் ஒருவனாய் பிறந்தேனா? என்னோடு பிறந்தவர்கள் யாராவது இருக்காங்களா? கூடையில் இருக்கிறாங்களா? ஆமா, மரத்துல இருக்காங்களா? கூடி பிறந்தாங்களா? ஏதாவது கூட்டு பால் உண்டுங்களா? கூடி பிறந்து இருக்காங்களா? சேர்ந்து பிறந்தவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? நண்பா, நான் வாழைக்குறி புலியாய் தாய் குருமகனாய். என்ன சொல்ற அப்படி தெரியுமா? சேர்ந்து பிறந்தாரு செல்லமா பால் குடிச்சாரு கேக்குறாரு. சேர்ந்து பிறந்து செல்லமாய் நான் பால் ஊட்டி இருந்தேன் என்றால் எங்க வீட்டுல தான் செல்லமாக இருக்காங்க. பக்கத்து வீட்டு வீட்டுக்காரி செல்லமா பால் குடிச்சா நான் எப்படி பிறக்கப்பட்டவன்? இந்த புவனத்திலே நான் எங்க இருக்கிறேன்? கோத்திரம் என்ன சாமி? ஓஹோ,
நான் நன்னரவானாக இருந்தாலும் ஒளிவியனும் நாகக்கண்ணிக்கோ பிறந்து இருந்தாலும் பஞ்சவர் குலத்திலே உதித்து பிறந்திட்ட பார்த்திபனுக்கு மகனாய் இருந்தாலும் உங்க குலம் என்ன? குளம் கோத்திரம் என்னங்க? பிடிக்கிற உங்க குளம் கோத்திரம் மூத்திரமெல்லாம் எடுத்து விடுவிச்சாங்க போகட்டும். மதுரைக்கிறேன். என் குலம் தெரிஞ்சிருக்குமே. எப்படி எனக்கு தப்பு குளமா சாமி? என் குலத்தை உந்தனிடத்திலே உரைத்திருக்கிறேன். என் குலத்தை உந்தனிடம் எடுத்துரைத்திருக்கிறேன். மறுபடியும் அங்கு தெப்பு குலமா? எனக்கு தெரிஞ்சது 2 குளம் தாங்க. தப்பு குளம் ஒண்ணு, ஏரி குளம் ஒண்ணு. இது சாரை பாம்பு. அது சாரப்பாம்பு. அங்க இருப்பது மொன்ன. அது புறா மொன்ன பாம்பு. அப்புறம் நல்ல, அப்புறம் கருஞ்சார. டேய், இப்படி நாகம் என்று சொல்லக்கூடிய பாம்புகளை விட்டு உன்னை கடுக்கி உதறி விடுவேன். என் பொண்டாட்டிக்கு ஒரே பொறுத்துங்க. 6 மனைவிக்கு 7 புருஷன். யாருக்கு தெரியும்? மனைவிகள் 10 இருந்தாலும் புருஷன் ஒன்னாதான்டா இருக்கும். பொட்டிக்காரன் பொண்டாட்டிக்கு 7 பொறுத்துங்கிறாங்க. கேட்டு பாரு. கேட்டு பாருங்க. வேணாம் அப்படியா? இல்லப்பா சாமி. அப்பா சாமி. ஏய் பாபாடே, இல்லடா சாமின்றாங்க. ஏய் பாபாடே, என்னடா சொல்ற? ஏய் பாபாடே, கோப்பறா வெளிய. ஏடா மகாராஜா, ஏய், சொல்லி சொல்லிதாங்க ஐஸ்காரப்பா. டேய், இப்படி சொல்லி சொல்லிதான் பொட்டியார பொண்டாட்டி ஐஸ்காரனோட ஓடிட்டான். பொட்டிக்கார பொண்டாட்டி ஐஸ், அவனும் ஒரு பொட்டிக்காரன் தானே? அவன் பிபின்னு கத்துறான். 2 ஒண்ணுதான்டா. ஏய், இவன் கூட போனா பொழுதுக்கு ராத்திரி வேலை கட்டுறான். அவன் ராத்திரி வேலை செய்யறான். அவன் கூட போனா கூப்பிக்கலாம், ராத்திரி வேலை செஞ்சுக்கலாம். போனாக்க எனது குணம் எப்படிங்க? குருநாட்டு குருகுலம், குருகுல வம்சம், மதிகுலத்த மன்னர்களோடு. மதிகுலத்து மன்னர். மன்னர்களுக்கு நான் பிறக்கப்பட்டவன். மதிகுலம் என்றால் என்ன? சந்திரகுலம். சந்திர குலத்திலே உதித்திட்ட தனதை எனக்கு மகனாய் பிறந்திட்ட நல்லறவான். அரவணைக்கு. போடு. பரவாதுகிறான். நல்ல அரவணைக்கு.
கோயிலுக்கு தெருக்கு தர்றாங்க ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு. ஆமாங்க. இல்ல செத்து விட்டு எதுவும் போகும் மாதிரி அவன் குடுக்கல நான் முடிக்கலடா. நீ சூத்த மூடு மூடு. ஐயா மகராஜா ஆரை மூடு என்கிறாய். வாத்தியார்கிட்ட பாட்டு பேசுறான். எங்க சர்வசாரம் சமாச்சாரமா நெருப்பு நெருப்பு அப்படியே ஒண்ணு கூட்டி அமுச்சு போறோம் பாத்துக்க. நீயா நீ அடிப்ப உன்ன மாதிரி எத்தனை கோமாளி என்ன சாப்பிட்டு சொல்லுவாரு எத்தனை சமாச்சாரத்தை பார்த்துருப்பாரு. சாப்பிட்டு வர்றாடேப்பா கடிச்சு விடுவாரு. நீங்க இருக்கிற கோமாளி ராஜா என்ன கேளு. குமார் கோமாளி 8 ரூபாய் பிடிச்சி சாவ போறப்ப அது வேணும் போதான் முடிச்சாலும் 8 எடுத்தோம். இடம் அப்படி ஒரு கோமாளியை பழகப்படுத்தி மேற்கு திசையில் கூட்டிட்டு வந்தேன். முந்தா நாள் ஆடின செட்ல அடுக்கு பாரு மணி கூட சேர்ந்து மகா என்று நயனோடு விளையாடுறான். ஆமா அப்புறம் ஏன்டா உங்களுக்கு 8 ரூபாய் வராது? என் கூட ஆடிக்கிட்டு வரைக்கும் அவனுக்கு எதுவும் இல்ல. நீ வந்து ஒரு அரமாளி அந்த செட்டுல வந்துட்டா பொம்பளை மாதிரி வேஷ கட்டிட்டா போதும். வேண்டா யாருக்கு தெரியும் நீ அப்படிப்பட்டவனு இல்லன்னு சொல்றேன். அவனும் என் மேல தலைங்கான சத்தினால பண்ணுவான். மகாராஜா நான் ஒன்னோட சிசியன். அவன் அவன் யாருக்கு சிசியில இருந்தான்? அவனுக்கு தெரியும் பொட்டிக்கார சிசியில இருந்திருப்பான். அதனால போயிட்டான். போகட்டும். அதனால் என் குலம் குலம் குருநாடு குருகுலம் குருநாடு குருகுலம் பந்திர வம்சத்திலே பிறக்கப்பட்டேன். எமது வயிறு இருந்தாலும் எனது பிறப்பின் ரகசியம் என்ன? ஒரு நாடாடு மன்னனுக்கு பிறந்தே. ஒரு நாடாடு மன்னனுக்கு பிறக்கப்பட்டு எங்க சாமி இருக்கீங்க? இருக்கும் இடம் எங்க தெரியுமா? எங்க இருக்கிறீங்க? ஒரு நாடாடு மன்னனுடைய அரண்மனை இருக்கிறேனா? டேய் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தேன்? என் பிறப்பின் வரலாறு என்ன? என்ன? வா. ஏண்டா ஒன்னால மாதத்திலோ
மந்திரியாயே என் மாயாருடைய அங்கத்திலே இருந்து சரி நான் எப்படி தெளிக்கப்பட்டவன் எப்படி பிறக்கப்பட்டவன் ஓரா மாதம் என் தாயுடைய அங்கத்திலே நான் உருவ கருவானே இரண்டாவது மாதம் சரியே இரண்டாவது மாதத்திலே இரு கருவுகளும் ஒன்று சேர்ந்தது மூன்றாவது மாதம் முட்டை போல் உருவமானே நான்காவது மாதம் நான் அங்கம் தெளித்தேன் ஐந்தாவது மாதம் ஐந்தறிவு வந்தது ஆறாவது மாதம் ஆறு அறிவும் வந்தது ஏழாவது மாதம் 6 வயது பிள்ளையாக பிறகு 6 அறிவு ஞானம் பெற்றேன் ஏழாவது மாதம் சந்துவடி பிடித்தேன் எட்டாவது மாதம் 8 அடி வைத்தேன் 9வது மாதம் ஓடி விளையாடுவேன் ஐயா என் மாருடைய அங்கத்திலே அப்படி நான் ஓடோடி 8 அடி வைத்தேன் நடந்து கொடுக்கும் நேரத்துல 10வது மாதம் எங்க அம்மாவுக்கு கர்ப்பவளை துடித்தாரா கர்ப்பவழி ஏற்பட்டது கருப்பா வழி இல்ல கருப்பு வழி இல்ல கர்ப்பத்தின் ஜனனம் எடுப்பதற்காக பிரசவ வழி கருப்பு வழியா பிரசவம் ஆவதற்கு கர்ப்பத்தில் குழந்தை ஜனனம் எடுக்க வேண்டும் கற்பையில் இருக்கும் குழந்தையாகப்பட்டது ஜனனம் எடுத்து விவரத்தை நோக்க வேண்டும் அப்படி என்பதற்காக என் தாயாருக்கு ஜனனம் எடுப்பதற்கு பிரசவ வழியால் துடிக்கின்ற என் தாயார் அண்ணா மாய கண்ணா என்று என் தாயார் வழியால் துடித்து கதிரினார் யார் ஓடி வருகிறார் மாடாடு வைத்தவன் மானையை பெண்டாட்டவன் மத்தால் அடிபட்டவன் அந்த மஸ்தானக்காரனே தான் இல்லையே நடிகமாடிய பொழுது அப்பளத்திலே ஆடுவது மஸ்தானம் அடிச்சவனும் அவனே
கேள்வி என்ன? கேட்டாய ஒரு கேள்வி சொன்னா. என்ன கேன புள்ளன்னு கேட்டேன். கோவப்பட்டிருக்க மாட்டேன். ஆமா. ஆனா ஐயா இந்த இடத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க. பெருமிதம் சொல்கிறேன்.